வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்துமாறன் பேசுகிறேன். அப்பா தான் எனக்கு ரோல் மாடல். அப்பா மாதிரி யாரும் கிடையாது. அப்பாவை பார்த்து தான் நான் வளர்ந்தேன். ஒருவேளை அப்பாவினுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் என்று எப்போதாவது கற்பனை செய்திருக்கிறோமா? அப்படியான ஒரு கற்பனை. ஆடழகன் அவன், ஆனால் அழத் தெரியாது. அவனுக்கு குடும்பத்திற்காக மாடாய் உழைத்த போதும், பிள்ளைகளின் பசியார ஓடாய் தேய்ந்த போதும், என்னடா வாழ்க்கை இது என ஒரு நாளும் அழுதிருக்க மாட்டான். மனைவியை நெஞ்சில் சுமந்து, பிள்ளைகளை தோளில் சுமந்து, குடும்ப பொறுப்புகளை தலையில் சுமந்து, போகும் வழி தெரியாமல் விழி பிதுங்கி நின்ற போதும், நான் கலங்கினால் குடும்பம் உடைந்துவிடும் என கல்லாய் நின்றவன். நாம் அவனை கல்லெனவே நினைத்து விட்டோம். அம்மாவிடம் ஒட்டிக்கொள்வோம், அவரிடம் எட்டி நிற்போம், முகம் கொடுத்து பேசிய வார்த்தைகள் சொற்பம் என்போம். ஆனால் தோல்வியில் துவளும் போது பிடித்து கொள்ள அவர் கைகளைத்தான் முதலில் தேடுவோம். நம்மை அள்ளி அணைத்து முத்தமிட்டதில்லை என்றாலும் தள்ளி நின்று உணர்ச்சி வெள்ளத்தில் ததும்பும் ஜீவனது. நாம் தின்னும் சோறும் உடுத்தும் உடையும் படித்த படிப்பும் அவர் வேர்வையில்தான் என ஒரு நாளும் அவர் சொல்லி காட்டியதில்லை. நேரில் நம்மிடம் 4 வார்த்தை கூட பேசாதவர் ஊர் முழுக்க நம்மை பற்றித்தான் பெருமையாக பேசி திரிவார். அம்மாவின் பாசத்தை அங்கலாய்க்கும் நாம் அவருடைய பாசத்தை உணரக்கூட இல்லையோ? தோளுக்கு மேல் வளர்ந்து விட்டால் அவனே உயரமானதாக உணர்வான். வாழ்க்கையில் நம்மை முன்னே நடக்கவிட்டு பின்னே நின்று பெருமிதத்துடன் ரசிப்பான். அவனுக்கு பாசத்தை வெளிப்படுத்த தெரியாது. அவனுக்கு கொஞ்சமும் தெரியாது. அவனுக்கு குடும்பத்திடம் போலியாய் இருக்க தெரியாது. அவனுக்கு தன் கஷ்டத்தை வெளிக்காட்ட தெரியாது. அவன் தனக்காக எதையும் சேர்த்து வைத்துக் கொள்ள தெரியாது. அந்த பைத்தியத்திற்கு அழகும் தெரியாது. வளர்த்த கெடா மாறில் பாய்ந்த போதும், ஒருவேளை சோற்றுக்காக மருமகளுக்கு வேலைக்காரனாய் மாறிப்போன போதும், முதியோர் இல்லத்திற்கு தூக்கி வீசப்பட்ட போதும் அவர் அழுதவர் இல்லை. நம் சந்தோஷத்திற்காகவே எதையும் தாங்கும் ஆன்மா அவர். பாசமோ மன்னிப்போ அழுகையோ உணர்வுகளை அவரிடமே உடனே வெளிப்படுத்தி விடுங்கள். பாவம், அவருக்கு தான் அழத் தெரியாதே. ஒருவேளை உங்கள் நண்பனின் அப்பா மரணமோ, உங்கள் அப்பா வயதுடைய யாரோ ஒருவரின் மரணமோ உங்களை புரட்டி போட்டு அவர் பாசம் புரிந்து அப்பாவை தேடி ஓடி வரும்போது வீட்டில் அப்பா சிரித்துக் கொண்டிருக்கலாம் புகைப்படத்தில். நன்றி.